வாரத்தில் கூட நான் பண்ணேன், சின்ன பிள்ளைங்க பாடினாங்க அருமையாக, நல்ல பாட்டு. அவங்க நல்லா வர்ஷிப் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணார், ஆண்டவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. சிறியவர்கள் விதைக்கிறவள் சொல்லுங்களேன், சிறியவர்கள் கொடுத்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, இவங்க விதைக்கிற விதைகள் அவர்கள் பெருசு ஆகும்போது என்ன ஆகும், அது பெரிய பலனை தரும். ஹல்லேலூயா. துதிக்கிறவர்களை கைவிட மாட்டார், அப்படியே ஜெபிக்கிறவர்களையும் கைவிட மாட்டார். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களை ஒருவருதும் கைவிடாத தேவன். மூன்றாவது, ஊழியம் செய்கிறவர்களை கைவிட மாட்டார். நான்காவது, கர்த்தரை நம்புகிறவர்களை கைவிட மாட்டார். ஐந்தாவது, நீதிமான்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த 5 காரியங்களை நாம் பார்க்க போறோம். முதலாவது, துதிக்கிறவர்கள் யாருன்னு பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் புஸ்தகம் 16, 24, 25, 26 படிங்க. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. ஹல்லேலூயா. இப்ப நம்ம இருக்கிற ஒவ்வொருடைய கட்டுகளும் இந்த நாள்ல கயன்று போக போகுது. அவர்கள் துதித்தார்கள், அவர்கள் கட்டுகள் எல்லாம் கயன்று போச்சு. அவங்க ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது ரோமராயிருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க என்ன பண்றாங்க, இவருக்கு தேவதூஷணம் செய்யறாங்க, இந்த ரோமருக்காக எதிர்த்து இவங்க ஊழியம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவர் என்ன பண்றாங்க, ராஜா இடத்துல கொண்டு போயிட்டு பவுலும் சீலாவும் என்ன பண்றாங்க, ஒப்பு கொடுத்துட்றாங்க. அவர் என்ன பண்றாரு, இவங்களை அவர் கட்டளையிடுறாரு. இவர் என்ன பண்ண, உட்காவலில் இவர்களை அடித்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த ராஜா சொல்லிட்டு கால்களை தொழு மரத்தில் அவர் 2 கால்கள் கட்டி தொழு மரங்களை விட்ட உடனே இவங்க அப்படியே என்ன பண்றாங்க, நடு ராத்திரில அவங்க யோசித்தாங்க, நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை ஆர்ப்பரித்து பாடும் பொழுது அவங்களுடைய நம்பிக்கைன்னா அவர்கள் கட்டுகள் எல்லாம் கயன்று போகும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, விடுதலை ஆக்குவார்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு என்ன பண்றாங்க, அவங்க பாடி துதிக்கிறாங்க. பாடி துதிக்கும் பொழுது அவர்கள் கட்டுகள் எல்லாம் கயன்று போயிடுது. ஹல்லேலூயா. கரலை தட்டி நம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. தொழு மரத்துல கட்டப்பட்ட நிலையில அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவரை மறக்கல. அவர் என்ன பண்றாங்க, துதித்து பாடுறாங்க. அவர்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி பாடும் பொழுது அந்த கட்டுகள் எல்லாம் கயன்று அவர் என்ன பண்றாங்க, விடுதலையாகி நிற்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, அந்த சிறைச்சாலைக்காரங்களை எல்லாம் பயந்து என்ன பண்றாங்க, இந்த அசையுது. அப்படி அந்த சிறைச்சாலை அந்த ஜெயில் என்ன ஆகுதுன்னா அசையுது, அஸ்திபாரமெல்லாம் அசையுது. அதனால நம்ம என்ன பண்ணோம், நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்ன பண்ணோம், சோர்ந்து போகாதபடிக்கு நம் துதித்து பாடும் பொழுது, வேலைக்கு போகும்போது கூட வண்டியில் போகும்போது என்ன பண்ணோம், நம்ம பாட்டு பாடிக்கினே போனோம், ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்லிக்கினே போனோம். அப்போ நம்முடைய எல்லா கஷ்டங்கள், அந்த இடத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்மளை நீக்கி நம்மளை கைவிடாது தூக்கி நிறுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. சீலாவும் பவுலும் பாடி துதித்தார்கள். அவர்கள் எல்லா கட்டுகளையும் கயற்றி அவர்களை விடுதலை தந்தார். அதனால் துதிக்கிறவர்களை கைவிட மாட்டார். நம்ம கூட நம்ம வாழ்க்கையில துதித்து நம்ம பாடி நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய கைவிடாத தேவன் நம்மளோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே கூட என்னன்னு பார்க்கிறோம், இஸ்ரேல் மக்கள் கூட என்ன பண்றாங்க, எரிகோ மதில் அவங்க என்ன பண்றாங்க, எதிர நிற்குது. அவங்க போகும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, பாடி துதிக்கும் பொழுது அந்த மதில, பெரிய மதில இடிந்து கீழே விழுந்துருது. அப்போ நம்ம பாடி துதிக்கும் பொழுது எல்லா தடைகளும் உடைத்து நம்மளை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. துதிக்கிறவர்களை கைவிட மாட்டார். 2வது பார்க்கிறோம், ஜெபிக்கிறவர்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள் ஒருபொழுதும் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு என்ன பண்றாருன்னா அவர் பாதுகாத்து கை தூக்கி நிறுத்துகிற தேவன். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 36, 37, 38, 39.
அந்திபலி செலுத்தும் நேரத்திலே அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் இன்றைக்கு விளங்க பண்ணும் கர்த்தாவே கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தேவரீர் தங்கள் இதயத்தை மறுபடியும் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்றான். என்னை கேட்டருளும் என்றான். ஹல்லேலூயா. எப்போது இருங்களேன், எலியா தேவனுடைய தீர்க்கதரிசி. அவர் என்ன பண்றாரு, இந்த தேசத்துல ஆண்டோடைய ஊழியத்தை செய்து கொண்டு வரும் பொழுது ஆகாப் என்ன பண்றாரு, எலியாவன் ஆகாப்புடைய ஜனங்கள் என்ன பண்றாங்க, இவர் தேவதூஷணம் பண்றாரு, ஆண்டவருக்கு விரோதமா, இவங்க ஜனத்துக்கு விரோதமா, அந்த தேசத்துக்கு விரோதமா இவர் எலியா என்ன பண்றாரு, ஊழியம் செய்யறாருன்னு சொல்லி என்ன பண்றாங்க. 22 படிக்கல. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி கர்த்தரின் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்தி இருக்கிறவன் நான் ஒருவன் பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். ஹல்லேலூயா. அங்க என்ன சொல்றாரு எலியா, கர்த்தரின் தீர்க்கதரிசியில மீந்து இருக்கிறது அவர் ஒருவர் மாத்திரம்தான். ஆனா பாகாலின் தீர்க்கதரிசிகள் எப்படி 450 பேர் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில ஒருத்தர் மாத்திரம் பேசினா எடுபடுமா? ஒண்ணுமே பேச முடியல. அவங்க ஜனம், அவங்க தான் கடவுள்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்க அந்த இடத்துல ஆர்ப்பரித்து அவங்க இவருக்காக விரோதமா பேசி கொண்டு இருக்கிறாங்க. எலியா என்ன பண்றாரு, அந்த இடத்துல அப்பவும் சோர்ந்து பகல அவர் என்ன பண்றாரு, ஒரு போட்டி மாதிரி வைக்கிறாரு. சரிப்பா, நீங்க உங்க கடவுள்னு சொல்றீங்களே, பாகால் தான் கடவுள்ன்றீங்க, நான் என் தேவன் கர்த்தர் தான் நாங்கள் கடவுள்னு சொல்றேன், நான் ஒருத்தன் மாத்திரம் இருக்கிறேன், நீங்க 450 பேர் இருக்கிறீங்க. அப்போ 2 காளையை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. 2 காளையை தெரிஞ்சுக்கின்னு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு முறைமைப்படி நீங்க ஒரு காளையை அடிச்சு முதல் நெருப்பு வைக்காம கட்டை மேல அடுக்கி நீங்க பாகால் தான் தெய்வம்னு சொன்னா நீங்க கூப்பிடுங்க. அப்போ அந்த தெய்வம் உண்மையான தெய்வம்னா இறங்கி வந்து இந்த அக்னி, இந்த கட்டையெல்லாம் அக்னியா ஏறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு. இந்த ஜனம் என்ன பண்றாங்க, ஆமா இதுவும் கரெக்டு தான் சொல்லிட்டு எலியா சொல்றதுக்கும் கை தட்டுறாங்க, பாகால் அவங்க சொல்றதுக்கும் சரின்றாங்க. ஆனா அந்த இடத்துல என்ன பண்றாங்க, சரி இது நல்லா தான் இருக்குது இந்த இதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவங்களுக்கு சரிப்பா நீங்க 450 பேர் இருக்கிறீங்க, நீங்க முதல்ல செய்யுங்க, உங்க கடவுளை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு 27 படி. மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். போதும். இங்க எலியா என்ன சொல்றாரு, நீங்க தேவன் சொல்லி ஆர்ப்பரிக்கிறீங்களே, நீங்க முதல்ல நீங்க கூப்பிட்டீங்க, நீங்க சத்தமா கூப்பிடுங்க, உரத்த சத்தமா கூப்பிடுங்க, நீங்க உங்க தெய்வம் தான் உண்மையுள்ள தெய்வமா தான் இறங்கட்டும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே படிங்க. அவன் தேவனாமே அவன் தியானத்தில் இருப்பான் அல்லது அலுவலப்பாய் இருப்பான் அல்லது பிரயாணம் போயிருப்பான் அல்லது தூங்கினாலும் தூங்குவான் அவனை எழுப்ப வேண்டியதாகும் என்றான். ஹல்லேலூயா. எலியா சொல்றாரு, உங்களுடைய தெய்வம்னு சொல்றீங்களே, நீங்க கூப்பிடுங்க. இவ்வளவு பேர் இருந்து நீங்க என்ன பண்றீங்க, கூப்பிட்டு உங்க தெய்வத்தை அக்னியை பட்சிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனாலும் அந்த இடத்துல அதுக்கப்புறம் அப்படி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் நிறைய காரியங்கள் அது படிக்கும் பொழுது. அதுல அப்புறமா என்ன பண்றாருன்னா, எலியாவுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க தெய்வம் வரல, சரிப்பா நான் என்ன பண்றேன், என்னுடைய தெய்வத்தை கூப்பிடுறேன், கட்டைக்கில அடக்குங்க, ஒரு காளையை அடிச்சு அதை பலியிட்டு கட்டை மேல விறகு மேல அடக்குங்க, 4 குடம் தண்ணி எடுத்து வந்து இந்த கட்டியை நீங்க வந்து நினைச்சிடுங்க,
அப்படின்னு சொல்றாங்க. நான் இவர் காஞ்சி போன காட்டியே தண்ணி போட்டு நினைச்சிட்டுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனம் அப்படியே இவங்களும் கேலி பண்றாங்க. இவருக்குள்ள விசுவாசம், இவருக்குள்ள இருக்கிற ஜெபம், என்னுடைய கர்த்தர் இந்த அக்னியை இந்த இடத்துல கட்டைய எரிக்க செய்வார். ஹல்லேலூயா. அவங்க 450 பேர் என்ன பண்றாங்க, அவங்க தெய்வத்தை கூப்பிட்டாங்க, ஒன்றுமே அந்த இடத்துல வரல. ஆனா இவர் ஒருவர் மாத்திரம், எலியா என்ன பண்றாரு, தேவனுடைய அவருடைய சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை கூப்பிடும் பொழுது அவர் ஜபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அப்படியே படிக்கல 38. அப்போது கர்த்தரிடத்தில் இருந்து ஒரு நிமிஷம் 37 படிங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும், நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்னி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபொழுது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஹல்லேலூயா. நம்ம வந்திருக்கிற நம்ம கூட என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய சத்தத்தை கேட்டு அவர் என்ன பண்றாரு, நம்மள கரங்களை பிடித்து தூக்கி விடுகிற தேவன். இந்த நாள்ல எலியா ஜெபம் பண்ணாரு, அவருடைய சத்தத்தை கேட்டு என்ன பண்றாரு, ஆண்டவர் தான் இந்த இடத்துல உண்மை உள்ள தெய்வன். அந்த இடம் அக்னி இறங்குது, அவர் ஒருவர் மாத்திரம் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணும்போது அந்த இடத்துல அக்னி இறங்கி ஈரமான கட்டை எரிஞ்சு அந்த இடத்துல என்னென்ன எரியுது பாருங்களேன். சர்வாங்க தகன பலியும் விறகுகள், அங்க விறகுகள் என்ன பண்றாங்க, முதல்ல அடிக்கிட்ட தண்ணி ஊத்தி ஈரமாக்கிறாங்க. விறகுகளையும் கற்கள் கூட, அங்க இருக்கிற கற்கள்லாம் எரியுது. அக்னி, ஆண்டவருடைய அக்னி இறங்கும் பொழுது கற்களும் எரியுது. மண்ணையும் பட்சித்தது. வாய்க்கால் ஃபுல்லா தண்ணி, நிறைய தண்ணி ஊத்துன தண்ணி, வாய்க்கால்லாம் நிறைஞ்சு போன தண்ணின்னா அதுவும் காஞ்சி போச்சு. ஆண்டுடைய வார்த்தை அக்னி அந்த இடத்துல பட்சித்து எல்லாம் அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, உணர்றாங்க. அப்போ கர்த்தர் தான் உண்மையுள்ள தெய்வம், எலியாவின் தேவன் ஜீவன் உள்ள தேவன் சொல்லிட்டாங்க. என்ன பண்றாங்க, ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டு முகம் குப்புற விழுறாங்க. கீழே விழுந்து நீ ஆண்டவர் தான் தெய்வம் சொல்லி என்ன பண்ண, கர்த்தரே தெய்வம் என்று அவர்கள் என்ன பண்றாங்க, கூக்குரலிடுகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த நாள்ல எலியாவுக்கு மாத்திரமல்ல, அவர் ஜபத்தை கேட்டாரு, நம்ம ஜபத்தை கேட்கலன்னு சொல்ல, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஜபத்தையும் கேட்டு எல்லாவற்றையும் நன்மையாய் கை தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறார். நம்ம குடும்ப சூழ்நிலை கூட எவ்வளவு பிரச்சனை தான் சோர்ந்து போகாதீங்க, ஜபம் பண்ணுங்க. கருத்தாய் ஜபம் பண்ணும் பொழுது நம்மள கரங்களை பிடித்து தூக்கி விடுக அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே இன்னொருத்தர் பார்க்கிறோம், 1 ராஜாக்கள் எலியா, அதே போல எலியாவும் நம்ம பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான் சொல்லுகிறேன் என்றான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த வார்த்தையை எலியா சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியும். எலியா என்ன சொல்றாரு, மழையும் பனியும் வராது, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ற இந்த இடத்துல சொல்றாரு. அப்படியே யாக்கோபு எடுத்துங்க, 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தோம் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. ஹல்லேலூயா. அங்க 1 ராஜாக்கள் நம்ம பார்க்கிறோம், எலியா ஜெபம் பண்றாரு, பனியும் வராது
மழையும் வராதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜெபம் பண்ணி ஆண்டவர் பேர்ல என்ன பண்றாரு, ஆணையிட்டு சொல்றாரு. அப்புறமா இங்க வந்து யாக்கோபுல பார்க்கிறோம், எலியா பாடுள்ள மனுஷன், நம்மள போல ஒரு பாடுள்ள மனுஷன் எலியா. அவர் என்ன பண்றாரு, இங்க ஜெபம் பண்ண அந்த அன்னைக்கு ஜெபம் பண்ணது வந்து என்னன்னா 3 வருஷம் 3 வருஷமும் 6 மாதமும் மழையே இல்லை. ஏன் நம்ம ஜெபம் பண்ணா நம்ம குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க மாட்டாரா? நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீராக இருக்கணும், நம்ம ஜெபம் பண்ணோம்னா நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டாரா? நம்முடைய ஜெபத்தை கேட்டு கை தூக்கி விடுகிற தேவன் அவர் என்ன பண்ணாரு, கைவிட மாட்டார். நாமளும் கருத்தா ஜெபம் பண்ணோம். எலியா அன்றைக்கு ஜெபம் பண்ணாரு, அவர் என்ன பண்ண, ஜெபத்தை கேட்டார். 18 படிங்களேன். மறுபடியும் ஜெபம் பண்ணினான். மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. பூமி தன் பலனை தந்தது. ஹல்லேலூயா. மறுபடியும் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இந்த பூமி நிறையும்படி, இந்த பூமி செழிக்கும்படி மழையை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணும்போது என்ன பண்றாரு, மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை தந்தது. ஹல்லேலூயா. பூமி தன் பலனை தந்தது. நம்மளும் எலியா ஒரு பாடுள்ள மனுஷனா இருந்து ஜெபம் பண்ணாரு, அவர் சத்தத்தை கேட்டார். வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இது என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலும் வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. ஹல்லேலூயா. இந்த நாள்ல நம்முடைய தேவைக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்ம சமுதாயத்துக்காக, நம்ம சபைக்காக நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய ஜெபத்தையும் கேட்க வல்லவராக இருக்கிறார். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கை தூக்கி விடுகிற தேவன். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை நீங்க இருந்தாலும் என்ன பண்றாரு, கை தூக்கி நம்ம கரங்களை பிடித்து தூக்கி நிறுத்தி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில கூட ஒரு சிறு சாட்சியை நான் பகிர்ந்துக்கிறேன். எங்க வீட்டாண்ட எங்க இடத்துல சொந்த பங்காளி இருக்கு சொல்லல, அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. நாங்க இருக்கிறது 3 சென்ட் தான் இடம். அதுல நான் ஒரு வீடு கட்டி நாங்க வாழ்ந்துருக்கும் போது அவங்களுக்குள்ள என்ன ஒரு என்னன்னு தெரியல, அவங்க போயிட்டாங்க, அதுல பங்கு கேட்க வந்தாங்க. சரி பங்கு கேட்க வந்தாங்களே, நான் என்ன பண்ணேன், 1.5 சென்ட் நீ எடுத்துக்கோ, 1.5 சென்ட் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன். ஏன்னா நான் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் இருந்திருந்தேன்னா அப்போ நான் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். நான் ஆண்டவர் ஏற்றி கொண்டதுனால என்ன பண்ணிட்டேன், எங்க அப்பா அம்மா கூட கேட்கல, எங்க வீட்டுல கூட கேட்கல, எங்க மனைவி கூட நான் கேட்கல. நான் 1.5 சென்ட் உனக்கு கொடுத்துறேன், 1.5 சென்ட் நான் எடுத்துக்கிறேன். அப்படி இல்லையா, நீ அந்த காசை எனக்கு கொடுத்துரு, 1.5 சென்ட் காசை, நான் வீட்டு விட்டு வெளியே போயிடுறேன். இல்ல என்கிட்ட நீ அந்த காசை வாங்கிக்கோ, நீங்க வெளியே போயிடுங்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போயிட்டாங்க. அப்புறமா கூப்பிட்டு வச்சு சித்தப்பா எல்லாம் வந்து அப்பெல்லாம் வந்து பேசுறேன். அப்பா ஒத்துக்கவே இல்லை, கொடுக்க கூடாது அப்படின்றாரு. சரி நான் என்ன பண்ணேன், பேசிட்டு சரி நம்ம தாத்தா சொத்து இருக்குது பக்கத்துல, அதை போய் கேட்போம், ஒரு 25 சென்ட் இருக்கு, அதுல ஒரு 3 சென்ட் அது கொடுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, நான் போய் கேட்கலான்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டாங்க. அவனா அதை போன பேருக்கு அந்த சொத்து எனக்கு வேணாம், அங்கிலாந்து இருக்கிற சொத்து மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா அப்படியே நாங்கள் தரமாட்டோம் தலைவரோட போனாங்க. தலைவரோட போயிட்டு அப்புறம் பேசினாங்க, எல்லாத்தையும் பண்ணாங்க. ஆனா நான் என்ன எங்க அப்பா என்ன பண்ணிட்டேன்னா, ரொம்ப ஒரு உலகத்தை சார்ந்த, அதாவது கொஞ்சம் 4 பேரோட பேசுற பழக்கமே இருக்காது. அவரு வேலை உண்டு வீடு உண்டு அப்படி இருந்து என்ன பண்ணாரு, இதை பார்த்த உடனே அவருக்கு மனம் ரொம்ப உளைச்சல் ஆயிட்டு, செத்துணும். ஏன்னா சொந்த பந்தமா நம்மளுக்கு யாரும் வந்து நிக்கலங்க, எல்லாம் அந்த பக்கமா நிக்கிறாங்க, எங்களுக்கு யாருமே இல்லை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி என்ன பண்றதுன்னு சொல்லி எங்க அப்பா நம்ம செத்து போயிடலான்றாரு. ஏன்னா இது வந்து அவருக்கு புதுசா இருக்குது அந்த காரியம். அப்புறம் நம்ம எங்க வீட்டுல என்ன பண்ண, எங்க மனைவி நம்ம ஜோம் பண்ணோம். நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் பார்த்த உடனே சரி இடம் கண்ணம்பாளத்துல இருக்குது, அங்கே போய் வீடு கட்டிக்கினேன், அங்கே வாழ்ந்துடலாம், அந்த இடத்துக்கு போயிடலான்னு சொன்னேன். அப்புறம் எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க, அவங்க சின்ன வயசுலேருந்து ஆண்டோரை ஏற்றுக்கொண்டு ஆண்டோரை ஒழித்து உண்மையாக இருக்கிறதுனால
இந்த இடத்துல நம்ம வீடை கட்டி வாழணும். நம்ம அந்த பங்காளின்னு சொல்றல அவங்கெல்லாம் ஆச்சரியப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க. நாங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு பசங்க ஸ்கூல் போயிடுவாங்க, நாங்க ஜெபம் பண்ணோம். அன்னைக்கு எலியாவின் ஜெபத்தை கேட்டார்ல, இன்னைக்கு எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு 9.5 சதுரத்துல வீடு கட்டி 5 வருஷமா நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அந்த பகுதியில. அப்படியே வீடு கட்டணும் மாத்திரம் இல்ல, நல்லா ரேடியோ செட்டை போட்டோம், 4 பேர் நோட்டீஸ் வச்சோம், எல்லாம் வந்தாங்க. நம்ம சபையில கூட வந்தாங்க. நாங்க ஆசீர்வாத மதத்துல இருக்கோம். எங்க ஜெபத்தை கேட்டார், எல்லாமே பார்த்தாங்க ஆச்சரியமா. இவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டியே, எப்படி கட்டணும்? தலைவர் வந்தார், கையை போட்டுருந்தாரு, சரியான வீடு கட்டுறாரு. சரி, ஆண்டவருக்கு தெரியும் இது எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு. ஆனா வெளியாளர்கள் என்ன பண்ணாங்க, பார்த்தாங்க, இவ்வளவு பெரிய வீடு கட்டிக்கிறேன், இவனால எப்படி முடியும்னு சொல்லி கர்த்தர் நடத்தினார். ஹல்லேலூயா. என்னோட ஜெபத்தை கேட்டார். நாங்க சொல்றது போல மறிச்சிருந்தா என்ன, நாங்க எல்லாமே போயிட்டு இருக்கணும். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல நாங்க நின்று இன்னைக்கு சாட்சி சொல்லும்படியாய் வைத்தார். எங்களுடைய ஜெபத்தையும் அவர் கேட்டார். ஹல்லேலூயா. வந்திருக்கிறவங்களுடைய ஜெபத்தையும் கேட்பார். அதான் ஜெபிக்கிறவர்களை கைவிடாத தேவன். இன்றைக்கு கைவிடாதபடிக்கு எங்க பிள்ளைகள்லாம் நல்லா படிச்சு ஒரு வேலையில இருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்க நல்ல ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறோம். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன் சொல்ற சாட்சி, நாங்க ஜெபித்தோம், வெட்கப்படல. சொந்த பந்த இடத்துல நாங்க வெட்கப்படாதபடிக்கு எங்களை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிறவர்களை என்ன பண்றாரு, கைவிட மாட்டார். ஊழியம் செய்கிறவர்களை கைவிட மாட்டார். மருத்துவமனையில் செய்யற ஊழியங்கள், கைப்பிரிதி ஊழியங்கள், சேர் போடுற ஊழியம், பாய் போடுற ஊழியம், அப்படியே மலை பிரதேசத்தில் செய்யற ஊழியம், இவரெல்லாம் ஒவ்வொருவரையும் கைவிடாத தேவன். ஊழியம் செய்யறவர்களை கைவிடாத தேவன். நம்ம கூட என்ன பண்ணோம், ஊழியத்தை செய்யணும், வாஞ்சியோடு செய்யணும். ஒரு டாக்ஸ் கொடுக்கிறது கூட ஊழியம் தான். ஹல்லேலூயா. இவங்க பாருங்க, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1, 2, 3, 4, 5 தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தங்கள் அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இங்க தீர்க்கதரிசியாகிய ஒரு ஸ்திரீ தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனாய் இருக்கிற எலிசாவை பார்த்து என்ன பண்ணாங்க, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், ஊழியம் செய்கிற என்னுடைய கணவர் இறந்து போயிட்டாரு, நாங்க திக்கத்தவளா இருக்கிறோம், உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால, அவர் ஊழியம் செய்ததுனால உங்களுக்கு தெரியாதா என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்திருக்கிறாங்க. கடன் கொடுக்க முடியல, வாங்கின கடத்தை என் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சிருந்தாரு, இப்ப என்ன பண்றாங்க, கடன் கொடுக்க முடியல. அந்த கடன் கொடுத்தவங்க என்னுடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகள் என்ன பண்றாங்க, அடிமைகளாக்கிக் கொள்ள வந்திருக்கிறாங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் போது எலிசா கேட்டேன், என்ன சொல்றாரு, எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். எலிசா கேட்கிறாரு, உனக்கு நான் என்ன செய்யணுமா? நீ ஊழியம் செஞ்சாரு உங்க வீட்டுக்காரு, இப்ப இல்லைன்றீங்க, கஷ்டப்படுறீங்க, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எலியா கேட்கும் போது, உங்க வீட்டில் என்ன இருக்கு, உங்க வீட்டில் எது இருக்குதுன்னு கேட்கும் பொழுது அந்த சகோதரி சொல்றாங்க, எங்க வீட்டில் எண்ணெய் மாத்திரம்தான் இருக்குது. ஹல்லேலூயா. எங்க வீட்டில் எண்ணெய் மாத்திரம்தான் இருக்குது, அந்த எண்ணெயை வச்சு நான் எப்படி கடத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 3வது படிங்க. அப்பொழுது அவன் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர்
பாத்திரங்களையும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றையும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். ஹல்லேலூயா. என்ன பண்றாரு எலியா? என்ன சொல்றாரு? எலிசா, நீ போமா, பக்கத்துல இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வீட்டுங்களில் போயிட்டு வெறும் பாத்திரத்தை நீ வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள நீங்களும் உங்க பிள்ளைகளை உள்ள போயிட்டு என்ன பண்றீங்க, அந்த பாத்திரத்துல நீ வச்சிருக்கிற பாத்திரத்துல இருக்கிற எண்ணெயெல்லாம் எடுத்து காலி பாத்திரத்துல ஊத்திக்கிட்டே இரு. நீ வாங்கிட்டு வந்த பாத்திரம், அவங்க வாங்கிட்டு வந்த பாத்திரம் எல்லாமே நிறைஞ்சு போச்சு. ஒரே ஒரு பாத்திரத்துல எண்ணெய் இருந்தது. அவங்க ஒரு 20 பாத்திரம் வாங்கி வந்திருப்பாங்க பக்கத்து வீட்டுல. அந்த 20 பாத்திரமும் ஃபுல் ஆகி போச்சு. ஹல்லேலூயா. யாருங்க இப்படி அற்புதம் செய்வார்? ஊழியம் செய்யறவங்க, அவங்க ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சவங்க, அவங்க வெக்கப்பட்டாங்களா? அவங்கள கைவிடவே இல்லை ஆண்டவர். அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்றாங்க, ஐயா என்னுடைய வீட்டுக்காரர் உங்களுடைய ஊழியத்தை செஞ்சிருந்தாரு, அடியானா இருந்தாரு, இப்போ அவர் இல்லை, நாங்கள் கஷ்டப்படுறோன்னு சொன்ன உடனே ஆண்டுடைய வார்த்தை எலிசா மூலியமா என்னாச்சு, அங்கே கிரியை செய்ய ஆரம்பிச்சது. ஆண்டவர் கைவிட்டாரா? ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற நாம கூட ஏதாவது ஒரு நேரத்தில் நம்ம ஒரு சாட்சியாய் ஊழியத்தை செய்யும் பொழுது, பகிர்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மளை கரம் பிடித்து தூக்கி நிறுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிறவர்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்திருக்கிற நாம் ஒவ்வொரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை, ஊழியம் செய்கிற பிள்ளைகளை நான் கைவிட மாட்டேன். நீங்களும் ஏதாவது ஒரு வகையில் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது உங்களை கைவிடாதபடிக்கு உங்களை ஆசீர்வதிக்க தேவன். கர்த்தரை நம்புகிறவர்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி நம்ம வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கைவிடாதபடிக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த நாளில் தானியேல் புஸ்தகம், கர்த்தரை நம்புகிறவர்களை கைவிட மாட்டார். இங்கே யார் நம்பி இருக்கிறாங்க, அவங்க எப்படி கைவிடாதபடிக்கு ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி பார்க்கும் பொழுது தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். ஹல்லேலூயா. அன்றைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படுவதாக. கர்த்தரை நம்பி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழும் பொழுது ஒருபொழுதும் அவர்களை வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. கைவிடவே மாட்டார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன பண்றாங்க, அவர் ராஜாத்துல சொல்றாங்க. ராஜா என்ன பண்றாரு, பொற்சிலையை நிப்பாட்டி இதை வணங்கணும். யாரும் வணங்கலைன்னா அவங்க என்ன பண்றாங்க, அக்னி சோல்ல போட்டு அவங்கள எரிச்சு சாம்பல் ஆக்கிடுங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, தண்டாரம் போட்டு ஆர்டர் கொடுத்துட்டாரு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன பண்றாங்க, வணங்கிட்டாங்களா? வணங்கல. அவங்க என்ன பண்ணாங்க, நான் ஆராதிக்கிற தேவன், அல்லேலூயா, நான் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அதான் கர்த்தரை தேடுகிறவர்கள் கைவிடாதபடிக்கு ஆசீர்வதிப்பார். இவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவர் விசுவாசத்தோடு அவங்க தேடினாங்க, நம்பினாங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நீர் நிறுத்தின அந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம்.
ராஜாவாகிய உமக்கு தெரியாதா? நாங்கள் ஆண்டவரை மாத்திரம்தான் நாங்கள் எப்பவுமே நாங்கள் ஆராதிப்போம், அவரை மாத்திரம் நாங்கள் பணிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லும் பொழுது அவர் இப்போ ராஜா கோபம் அடைஞ்சு என்ன பண்றாங்க? 24 படிங்க. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம். 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல 3 பேர் என்ன பண்ணாங்க? கைய காலை கட்டி அக்னி ஜோயில போடுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ண ராஜா சொல்லிட்டாரு. இவங்க என்ன பண்றாங்க? போட்டுட்டு அந்த இடத்துல பார்க்கும் பொழுது இவங்க அந்த ராஜா பார்க்குறாரு, 3 பேரத்துல நம்ம போட்டோம். மந்திரிமார்களை பார்க்க கேட்குறாரு. ஏன்னா அவர் பார்க்கறது கண் நம்ப முடியல. என்னடா 3 பேரை போட்டோம், 4வது சாயலா ஒருத்தர் சுத்துறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மந்திரிமார்களை கேட்கும் பொழுது அவங்களும் என்ன பண்றாங்க? ஆமா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ராஜாவே என்றார்கள். 25 படிங்க. அப்பொழுது அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். ஹல்லேலூயா. அவங்க பார்த்துட்டு என்ன பண்றாங்க? ஆச்சரியப்பட்டு, ஆமா நான் 3 பேரெல்லாம் போட்டோம், 4 பேரா இவங்க என்ன பண்றாங்க? உலாவி கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர் யாரு? தேவபுத்திரனுக்கு தேவனுடைய சாயலாய் 4வது மனிதத்தில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்றாருங்க? கரம் பிடித்து சுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம கூட நம்ம வாழ்க்கையில என்ன சூழ்நிலை இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தரை நம்ம தேடணும். ஆண்டோடைய சமூகத்தில் நித்தமும் நம்ம வாழும் பொழுது நம்மளை கரம் பிடித்து நம்மளை தூக்கி நிறுத்துகிற தேவன் நம்மளை கைவிடாதபடிக்கு பாதுகாத்து நம்மளை வைக்க ஒரு வல்லவராயிருக்கிறார். 26 படிங்க. 26. அப்பொழுது நேபுகாத் நேச்சர் எரிகிற அக்னி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்னியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். அடுப்படிங்க. 27. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்னி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். ஹல்லேலூயா. எப்படி இருப்பாங்க? சாம்பலா மாறிடுவாங்க. ஆனா ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு அக்னி ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தாது. இவங்க 3 பேராய் போட்டார்கள். தேவனுடைய சாயல் 4வதாய் அங்க வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. அப்படியே என்ன பண்ணாங்க? வெளியே வரும்பொழுது அந்த ராஜா சொல்றாரு, நீங்க ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன் தான்ப்பா, வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அவருடைய தலைமுடி கூட கருகவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய அந்த நெருப்பின் வாசம் கூட அவங்க மேல படலை. அவங்க போட்டிருந்த வஸ்திரம் கூட கருகலை. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்களை ஒருபொழுதும் கைவிடாத தேவன். நம்மளும் நம்ம வாழ்க்கையில கூட ஆண்டவரை நம்பி வாழும் பொழுது நம்மளை கைவிடாதபடிக்கு பாதுகாக்கிற வல்லவராக இருக்கிறார். அப்படி என்ன பண்றோம்? இன்னொருத்தரோட பார்க்கிறோம். அதே தானியேல்ல 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ என்றால்
அந்த பத்திரத்துக்கு அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. என்ன பண்ணிட்டாங்க, தானியேலு ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, யாரும் எதையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தேசத்துல கட்டளையிடுறாங்க. அப்ப என்ன பண்றாரு இவரு, மேல போயிட்டு இவங்க பேச்செல்லாம் கேட்கல, நேரா மேல போன ரூம்ல எல்லாம் கதவை திறந்துட்டாரு. தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளை இவர் என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணாரு. மூன்று வேளையும் என்ன பண்ணார், ஜெபம் பண்ணது முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். அவர் என்ன பண்றாங்க, அந்த இடத்துல அந்த ராஜா என்ன பண்றாரு, இவங்க செய்யறது இவர் ஜெபம் பண்ண இது செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, ஆனாலும் இவர் தானியேல் என்ன பண்றாரு, ராஜாவுக்கு எதிராக நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஜெபம் பண்ணும் பொழுது 16 படிங்க சிஸ்டர். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். இவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஹல்லேலூயா. அப்போ சிங்க கெபில போட்டாலும் நம்மளை தப்புவிப்பார், நெருப்புல போட்டாலும் நம்மளை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தரை நம்புகிறவர்கள் கைவிடப்படாதபடி நம்மளை பாதுகாக்கார். இங்க சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ கூட கைவிடாதபடிக்கு பாதுகாத்தார். தானியேலை சிங்க கெபியிலிருந்து பாதுகாத்தார். 22 படிங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு ஒன்றும் செய்ததில்லை என்றான். ஹல்லேலூயா. ராஜா, உமக்கு தெரியாதா, நான் ஆண்டோடைய ஊழியத்தை மாத்திரம் நான் செய்யறேன், ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, சிங்கக்கேபில போட்டீங்க, என்ன தப்புவிக்க ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஸ்டேட்மெண்ட் தராரு. சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். ஹல்லேலூயா. அதே போல நம்மளும் நம்ம ஆண்டோடைய ஊழியத்துல ஆண்டோடைய சமூகத்துல கர்த்தரை நம்பும் பொழுது நம்மளை கைவிடாதபடிக்கு பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. துணையே இல்ல, நீர் விலகவில்லை, உம் கரமோ கைவிடவே இல்லை, வேறு துணையே இல்லை, நீர் விலகவில்லை, உம் கரமோ கைவிடவே இல்லை, என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றினீரே. துதிக்கிறவர்களை கைவிட மாட்டார், ஜெபிக்கிறவர்களையும் கைவிட மாட்டார், ஊழியம் செய்கிற பிள்ளைகளையும் கைவிட மாட்டார், நம்பர்களையும் கைவிட மாட்டார். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கைவிடாதபடிக்கு நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம அவருடைய சத்தியத்துக்குள் எப்பொழுது நம் கீழ்ப்படிந்திருந்தோம்னால் நம்மளை பாதுகாத்து கைவிடாதபடிக்கு ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த வார்த்தையையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.